ரஜினிக்கும் அதிமுகவிற்கும் ஒரே இடத்தில் இருந்துதான் உத்தரவுகள் வருகிறது என்ற திமுகவின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுக எடுபடியாக இருந்திருக்கலாம், ஆனால் அதிமுக அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறினார். அது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு. எங்களுக்கு யாருமே உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கட்டாயம் இல்லை, யாரையும் சார்ந்து நாங்கள் இல்லை. ஏன்னா எங்களுக்கு என்ற ஒரு தனித்தன்மை இருக்கின்றது. ஒரு பெரிய அளவுக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஒரு சிறந்த அரசாக இன்றைக்கு அம்மாவுடைய கொள்கை லட்சியங்களை வழிநடத்த செல்லுகின்ற ஒரு நிலையில் எங்களுக்கு இன்றைக்கு அம்மா கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தின்படி தான் நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம். பொது வாழ்விற்கு வந்துவிட்ட ரஜினியிடம் கேள்வி கேட்க தனக்கு உரிமை இருப்பதாகவும், ரஜினியை யார் என்று கேட்டதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் தூத்துக்குடி சம்பவத்தில் காயமடைந்த சந்தோஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர், உரிமைக்காக போராடிய தங்களை சமூக விரோதிகள் என்று கூறுவது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்தார். நாங்கள் சாதாரண மக்கள், அதாவது அடிப்பட்ட எல்லாரும், செத்து கிடந்த எல்லாருமே, நாங்கள் எங்கள் மக்களுக்காக எல்லாருமே உயிரையும் கொடுக்க துணிஞ்சு அங்கே நின்னாங்க. எங்களை சமூக விரோதிகள்னே தான் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லணும் சமூக விரோதிகள்னு? அப்படின்னா நேற்று எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னா மக்களுங்க போய் தானே உதவி பண்ணிட்டு போகிறாங்க. சமூக விரோதிங்கிறதுல உதவி பண்ணலையே, மக்களுங்கிறதுல உதவி பண்ணிட்டு சமூக விரோதின்னு வெளியே போய் சொல்கிறாங்க. அதான் எங்கள் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தூத்துக்குடி வன்முறைக்கு சமூக விரோதிகளே காரணம் என்றும், தொடர்ந்து போராடினால் தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதை கண்டித்து சில அமைப்புகள் போராடக்கூடும் என்று கூறப்படுகிறது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரஜினிகாந்தின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 30 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவகங்கையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழப்பு 3ஆக உயர்ந்துள்ளது. மானாமதுரை அருகே கச்சினத்தம் கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயங்களுடன் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சந்திரசேகர் என்பவர் இன்று உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழப்பு 3ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணமாக அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவித்தது. இருந்தும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உறவினர்கள் 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இயக்குநர் ரஞ்சித் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். எதற்கெடுத்தாலும் போராடினால் தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும் என்று ரஜினி கூறியிருப்பது அவரது சொந்த கருத்து என்று காலா திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் கூறியுள்ளார். போராட்டங்களின் போது நடக்கும் அசம்பாவிதங்கள் வருத்தமடைய வைப்பதாக ரஜினி தன்னிடம் கூறியதாகவும் ரஞ்சித் தெரிவித்தார். போராட்டத்தில் தான் நான் இருக்கிறேன். போராட்டத்தின் மூலமாக தான் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை நம்ம தீர்ந்துக்கணும். ரஜினி சாரும் போராட்டமே கூடாது அப்படின்னு சொல்லலை. நான் காலையில் அவர் பேசினேன், நான் போராட்டமே வேணான்னுலாம் சொல்லலை. ஆனால் போராட்டத்தில் இருக்கிற இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறப்போ அதோட பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தத்தை என்கிட்ட தெரிவித்தார். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 20 மாவட்டங்களில் உள்ள மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தின் கேள்வி நேரத்தில் பேசிய ஆத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னத்தம்பி, கல்வராயன் மலை கிராமத்தில் சாலை வசதிகள் இல்லை என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆய்வறிக்கையை பரிசீலித்து அடிப்படை வசதிகள் செய்து தர அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 5429 கன அடியிலிருந்து 4018 கன அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வெளியேற்றப்படும் தண்ணீரை விட அணைக்கான நீர்வரத்து பல மடங்கு அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. கடந்த 9 நாட்களில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 5.53 அடி உயர்ந்து தற்போது 37.33 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர் இருப்பு தற்போது 10.755 TMC உள்ளது.
ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தை ஜூலை 3ஆம் தேதி வரை கைது செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என ப சிதம்பரத்திற்கு சிபிஐ உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிதம்பரம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரணைக்கு ஏற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் ப சிதம்பரத்தை ஜூலை 3ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை பழவந்தாங்கலில் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழவந்தாங்கலில் ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரி பாலவேலாயுத தாஸ் வசித்து வருகிறார். இவர் நேற்றிரவு தனது மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு காலையில் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து பாலவேலாயுத தாஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சென்று தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை விடுமுறைக்கு பின்னர் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ளன. பள்ளி திறக்கும் முதல் நாளே மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள், சீருடைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகள் மாற்றப்பட்டுள்ளன. பள்ளி திறக்கும் நாளிலேயே 10ஆம் வகுப்பு, +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு தேதிகளும் தேர்வு முடிவு வெளியாகும் தேதியும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தனியார் பள்ளிகளில் இயக்கப்படும் பேருந்துகளின் தரத்தையும் அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர். கடும் தண்ணீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டுள்ள இமாச்சல பிரதேசத்தில் குடிநீர் விநியோகத்திற்காக சுமார் 70 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தண்ணீருக்காக ஏராளமானோர் குடங்கள், காலி டின்களுடன் வரிசையில் காத்திருப்பதால் தகராறு ஏற்படுவதை தடுக்கும் விதமாக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் குடிநீர் கேன்களின் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக கடைக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். தெருக்குழாய்களில் தண்ணீர் வராததால் பொதுமக்கள் கடைகளில் குடிநீர் கேன்களை வாங்க ஆர்வம் காட்டுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ராஜஸ்தானில் தண்ணீர் திருடு போவதை தடுக்க அவை நிரப்பப்பட்டுள்ள ட்ரம்களுக்கு மக்கள் பூட்டு போட்டுள்ளனர். அங்குள்ள பரசுராம்புரா கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் கடுமையாக உள்ளது. பொதுமக்கள் ட்ரம்களில் சேகரித்து வைக்கும் தண்ணீரை இரவில் சிலர் திருடியுள்ளனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீர் உள்ள ட்ரம்களை பொதுமக்கள் பூட்டு போட்டு பூட்டியுள்ளனர். தேவைப்படும் போது மட்டும் சாவி மூலம் பூட்டை திறந்து தண்ணீரை பயன்படுத்தி வருகின்றனர். ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை விலை கேட்க இன்று கடைசி நாள் என்ற நிலையில் தற்போது வரை எந்த நிறுவனமும் விருப்பம் தெரிவிக்கவில்லை. நஷ்டத்தில் இயங்கி வரும் ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவெடுத்தது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் கோரப்பட்டன. மே 14ஆம் தேதி ஒப்பந்த புள்ளிகள் கோர கடைசி நாள் என்று முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் 31ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. இன்று கடைசி நாள் என்ற நிலையில் இதுவரை யாருமே ஒப்பந்த புள்ளிகளை கோரவில்லை. இந்நிலையில் இனியும் காலக்கெடுவை நீட்டிக்கும் எண்ணமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனால் ஏர் இந்தியா நிறுவனத்தை மத்திய அரசே தொடர்ந்து நடத்தும் சூழல் உருவாகியுள்ளது. இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெற்ற 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் 2 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் கர்நாடகாவில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட RR நகர் தொகுதியையும் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியுள்ளது. வேட்பாளர் இறந்தது உட்பட பல்வேறு காரணங்களால் பீகார், கேரளா, உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், மகாராஷ்டிரா, மேகாலயா, பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 தொகுதியிலும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 1 தொகுதியிலும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாலுஸ் கடேகான் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் எம்எல்ஏ பதான்க் ராவ் மரணமடைந்த நிலையில் அவரது மகன் விஸ்வஜித் போட்டியின்றி தேர்வு பெற்றார். இதேபோல மேகாலயா மாநிலத்தின் அம்பட்டி தொகுதியை காங்கிரஸ் கட்சி மீண்டும் தன்வசப்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த முகுல் சங்மா 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருந்த நிலையில் அம்பட்டி தொகுதியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து இங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மினானி டி சித்ரா 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதே அளவில் வாக்காளர் அடையாள அட்டை கைப்பற்றப்பட்டது தொடர்பாக தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட கர்நாடக மாநிலம் RR நகர் தொகுதியை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்னா 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவின் முனிராஜு கவுடாவை வீழ்த்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் நூர்பூர் தொகுதியில் சமாஜ்வாதி கட்சியும், கேரள மாநிலம் செங்கனூர் தொகுதியில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற சில்லி, கோமியா தொகுதிகளில் பாஜக பின்தங்கியுள்ளது. 2 தொகுதிகளிலும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். உத்தரகண்ட் மாநிலம் தாராவியில் பாஜக வேட்பாளரும், பீகார் மாநிலம் ஜோகிட் தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஷாகோட் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும், மேற்கு வங்கத்தில் மகேஷ் தலாவில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலையில் உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 மக்களவைத் தொகுதிகளில் 2 தொகுதிகளில் பாஜக பின்னடைவை சந்தித்துள்ளது.
நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள ஒரே மக்களவைத் தொகுதிக்கும் மகாராஷ்டிராவில் உள்ள பால்கர் பான்ட்ராத் கோண்டியா தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் கைரானா தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் கைரானா தொகுதியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக ஐக்கிய கூட்டணி சார்பில் ராஷ்டிரிய லோக்தள் வேட்பாளர் தபசம் ஹசன் போட்டியிட்டார். இவருக்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. சற்று முன்பு வரை தபசம் ஹசன் 41,000 வாக்கள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற பால்கர் தொகுதியில் பாஜக முன்னணியில் உள்ளது. அதே நேரத்தில் மற்றொரு தொகுதியான பாண்டாரா கோண்டியா தொகுதியில் பின்தங்கியுள்ளது. நாகாலாந்து மாநிலத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத ஜனநாயக முன்னேற்ற கட்சி முன்னணியில் உள்ளது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.